விஜய் அவர்கள் அவங்க படத்துக்கான இஷ்யூ வந்து ஜனநாயகன் அந்த சென்சார் இஷ்யூ வந்து போயிட்டே இருந்தது. எல்லாருமே பேசுகிறாங்க, விஜய் மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு. இது குறித்து இவருக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லை, அந்த பக்குவம் இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எழுது. இது எப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஜனநாயகன் இஷ்யூ மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனையும் சில பிரச்சனைகளை பேச மாட்டார். இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, அதுக்கு பின்னாடி வந்து இந்த திமுக இருக்காங்க, இல்லை பிஜேபி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக அதை எடுத்துக்க போகணும். அதை வச்சு நீங்கள் வந்து அரசியல் பண்ணியிருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதை பண்ணவே இல்லை, அமைதியாக இருக்கார். ஏன் அமைதியாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு பதிலும் இல்லை. இந்த கடைசி படத்தில் உலகெங்கும் இருக்கிற விஜய் ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க. விஜய் ஏன் அறிக்கை விடாமல் இல்லை பேசாமல் இருக்காருன்னா, அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்கிறாரு. அருண் இருக்கார், செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க. இப்படி வந்து நிறைய பேர் வந்து அவரை சுற்றி இருக்காங்க. அவரை சுற்றி எவ்வளோ பேர் இருந்த போதும் ஒரே ஒருத்தவங்க கூட வந்து அதை எதிர்த்து பேசலை. ஏன் பேசலை அப்படின்னா யாருக்கும் தெரியல. இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை வந்து விஜய் அவர்கள் பண்ணார். இப்போ அது பிசுபிசுத்து போயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து ஈரோட்டில் பண்ணார், அதன் பிறகு ஏன் பண்ணலை? தமிழக காவல்துறை வந்து விஜய் பழி வாங்குது, ஸ்டாலின் சொல்லி தான் வந்து தமிழ்நாடு காவல்துறை இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு மாதிரி மாற்றலாம். ஆனால் சிபிஐக்கு போயிட்டு இவங்களே மாட்டிக்கிட்டாங்க. இப்போது ஜனநாயகன் படம் வருது, அவரோட கடைசி படம், அவரோட பர்சனல் பிரச்சனை. அவருக்காகவே அவர் பேசவில்லை என்றால் இங்கே நாளைக்கு சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களுக்காக பேசுவாரா? விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. விஜய் கட்சிக்காரங்களை எதுவும் பண்ணல. எல்லாம் சூப்பராக பேசுவாங்க, நரம்பு புடைக்க பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாமல் இருக்கும். டிஎம்கே அட்டாக் பண்ணுவாங்க, பிஜேபி அட்டாக் பண்ணுவாங்க, அதை விட்டால் வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை நாம் தமிழர் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் அதை பேசுறதுனே தெரியாது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு லியோ ஸ்டாலின் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் அவங்க படத்துக்கான இஷ்யூ வந்து ஜனநாயகன் அந்த சென்சார் இஷ்யூ வந்து போயிட்டே இருந்தது. எல்லாருமே பேசுகிறாங்க, விஜய் மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு. இது குறித்து இவருக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லை, அந்த பக்குவம் இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எழுது. இது எப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஜனநாயகன் இஷ்யூ மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனையும் சில பிரச்சனைகளை பேச மாட்டார். இப்போது நான் வந்து அவரை பற்றி சில கருத்துக்கள் சொன்னால் அவருக்கு எதிராக சொல்கிறோம், டிவிக்கு எதிராக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. நான் அவருக்கு எதிராகவே சொல்ல. என்னென்னா, விஜய் அவர்களுக்கு வந்து இதற்கு முன்னாடியே ஜனநாயகம் முன்னாடியே காவலன் அந்த ரிலீஸில் வந்து பிரச்சனையாச்சு. அதே போல் தலைவா டைம் டு லீட் சில ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பிரச்சனை வந்துச்சு. அப்போது அவர் அரசியல் இல்லை. அரசியல் இல்லாத போதே வந்து அவர் வந்து லெட்டர் அறிக்கையாக விடுவார், இல்லைனா வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுவார், அப்படின்னா வீடியோவாக வெளில விடுவார். ஸோ இப்படிலாம் வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு, ரெக்வஸ்ட்டும் வைப்பார். ஆனால் இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்த பிறகு இப்போ தான் அவர் வந்து வீரியமாக செயல்படணும். இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக அவரை எடுத்துகிட்டு போயிருக்கணும். இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, அதுக்கு பின்னாடி வந்து இந்த திமுக இருக்காங்க, இல்லை பிஜேபி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக அதை எடுத்துக்க போகணும். அதை வச்சு நீங்கள் வந்து அரசியல் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதை பண்ணவே இல்லை, அமைதியாக இருக்கார். ஏன் அமைதியாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு பதிலும் இல்லை. எதனால் அமைதியாக இருக்கார்? பிஜேபி எதிர்த்து ஏன் பேச மாட்டாரு? அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜனநாயகன் என்பது வந்து அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்கார். அதன் பிறகு வந்து அவர் படத்தில் நடிக்க போகிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இது அவரோட கடைசி படம். இந்த கடைசி படத்தில் உலகெங்கும் இருக்கிற விஜய் ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, விஜய் ஏன் அறிக்கை விடாமல் இல்லை பேசாமல் இருக்காருன்னா அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ அவருக்கு பின்னாடி வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், ஆதவ் அர்ஜுன் இருக்கார், அவர் சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கார், அருண் இருக்கார், செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க. இப்படி வந்து நிறைய பேர் வந்து அவரை சுற்றி இருக்காங்க. அவரை சுற்றி எவ்வளோ பேர் இருந்த போதும் ஒரே ஒருத்தவங்க கூட வந்து அதை எதிர்த்து பேசலை. ஏன் பேசலை அப்படின்னா யாருக்கும் தெரியல. ஸோ இது தொடர்பாக யாராவது வந்து சமூக வலைதளங்களில் பேசுகிறாங்கன்னா அறிக்கை விட்டுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியல. ஸோ இவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தார்னு முதல்ல ஒரு கேள்வி இருக்குது. மக்களுக்கு நன்மை செய்து தான் வந்தார். முதல்ல வந்து அரசியலுக்கு வரும்போது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். நீங்கள் எதற்காக அரசியலுக்கு வரீங்க, என்ன செய்ய போகிறீங்க, மக்களை சந்தித்து என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அரசியலுக்கு வந்தார் ஆந்திராவில். அவர் வரும்பொழுது சிறையில் இருந்தார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் போய் சிறையில் வச்சுட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு அடுத்தது நான் தான் ஆந்திராவோட சிஎம்மாக வரணும், இல்லை எனக்கு ஒரு முக்கிய பதவி தரணும்னு கேட்டார். காங்கிரஸ் வந்து பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு மேலே ஜெகன்மோகன் ரெட்டி சிறையிலேருந்து வெளில வரார். வெளியில் வந்த உடனே அவர் பண்ண முதல் வேலை என்னென்னா நடைப்பணம் போகிறார்.
நான் என்ன தப்பு பண்ணேன், காங்கிரஸ் என்னை வந்து 500 நாள் எதுக்கு சிறையில் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணம், மிகப்பெரிய நடைப்பயணம். அவங்க அப்பா பேரை சொல்கிறாரு, நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், எங்கள் அப்பா வந்து எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சார், அதே நல்லது செய்ய தான் நான் காங்கிரஸ்கிட்ட கேட்டேன், ஆனால் காங்கிரஸ் வந்து என்னை சிறையில் வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பெரிய கேம்பெயின். இப்போ உங்களுக்கு ராகுல் காந்தி கூட பாரத் ஜோடோ அது பண்ணார்ல, அதுவும் ஒரு பெரிய கேம்பெயின். அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு நடைப்பயணமாக ஒரு இன்ட்ராக்ஷனாக பண்ணும்பொழுது அது எப்படி வந்து களத்தில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துன்னா, விஜய் அவர்கள் வராரு, நம்மளோட பிரச்சனையை கேட்குறாரு, அட்ரஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை வந்து விஜய் அவர்கள் பண்ணார், இப்போ அது பிசுபிசுத்து போயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து ஈரோட்டில் பண்ணார், அதன் பிறகு ஏன் பண்ணலை, அந்த காரணத்தையும் அவங்க தெரிவிக்கலை. இதெல்லாம் நான் பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, லியோவும் வந்து விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ பாரத் ஜோடோ சொன்னேன், நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியை சொன்னேன், தமிழ்நாட்டில் வைகோ வந்து அதை பண்ணியிருக்காரு, கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி நடைப்பயணம் போனார். இப்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வந்து சிபிஐ பார்த்து சிபிஐயோ இல்லை மத்திய அரசு சார்ந்த எந்த துறையுமே அவர் விமர்சிக்கலை, குறிப்பாக மத்திய அரசே விமர்சிக்கலை. இப்போ இந்த படத்துக்கு வந்து சென்ட்ரல் போர்டில் இருக்கிற அந்த சென்சார் போர்டு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த படம் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்குமே இவர் வாய் திறக்கவே இல்லை. இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு கூட என்னை வந்து இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்ற ஒரு பதிவு கூட பண்ணாமல் எப்போவுமே ட்விட்டரில் தான் ஒரு எதுவும் பண்ணல. சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தது வந்து அரசியல் பழிவாங்கல் இல்லை. ஒருவேளை வந்து அந்த வழக்கு தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சிருந்ததுன்னா இல்லை சிபிசிஐடி விசாரிச்சிருந்ததுன்னா அதை எப்படி கொண்டு போயிருக்கலாம்னா, திமுகவுக்கும் அதே போல் விஜய்க்கும் ஒரு மோதல் நடக்குது தமிழ்நாட்டில். ஓகே, திமுகவுக்கும் விஜய்க்கும் ஒரு மோதல் நடக்குது, 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே காவல்துறை வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணலாம், இல்லை கட்சியில் இருக்கிற மதியழகன் இருந்தார், அதே போல் நிர்மல் இருந்தார், இவங்களை யாராச்சும் அரெஸ்ட் பண்ணி தான் வச்சுங்க நம்ம சொல்லலாம், வேணே வந்து திமுக வந்து பழி வாங்குது, இது சட்டமன்ற தேர்தல் வேறு, நீங்கள் இதை வச்சு பொலிட்டிக்கலாக கெயின் பண்ணிருக்கலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் யாருன்னே தெரியல, அரசியல் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அவங்க சம்மந்தமே இல்லாமல் இந்த கேஸை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நியாயம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ரரியாக ஒரு ரெமெடிக்கு ஒரு தற்சமயம் வந்து நம்மளுக்கு வந்து இதுலேருந்து எஸ்கேப் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றினாங்க. சிபிஐக்கு மாற்றிட்டு அங்கேருந்து எம்பி குழு வந்தாங்க, திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தாங்க. கருத்து தெரிவிச்சுட்டு அந்த வழக்கு சிபிஐக்கு போகும்போதே வந்து நான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணேன், இந்த வழக்கு எந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இருந்தால் இதை வச்சு விஜய் வந்து திமுகவை அட்டாக் பண்ணலாம், அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும், வாக்குகளாக மாறி இருக்கும். இது சிபிஐக்கு போகுது, சிபிஐக்கு போனால் இதை வச்சு அவங்க கண்டிப்பாக அரசியல் பண்ணுவாங்க, விஜய் அவர்கள் வந்து எலிப்பொறியில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே சொன்னேன். அப்போ யாருமே கேட்கல. இப்போ வந்து அதற்கான பலனை விஜய் அவர்கள் அனுபவிக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக விஜய் அரெஸ்ட் பண்ணாலோ இந்த மாதிரி விசாரணைக்கு கூட்டாலோ அதோட தாக்கமே வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி எதிரொலிக்கும். தமிழக காவல்துறை வந்து விஜயை பழி வாங்குது, ஸ்டாலின் சொல்லி தான் வந்து தமிழ்நாடு காவல்துறை இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு மாதிரி மாற்றலாம். ஆனால் சிபிஐக்கு போயிட்டு இவங்களே மாட்டிக்கிட்டாங்க. அதையும் சிபிஐயும் எப்படி எதிர்கொள்ளணும்னு உங்களுக்கு தெரியல. இப்போது இந்த கரூர் சம்பவத்துக்காக தான் நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகிறீங்க. அப்போ இவர் வந்து கருப்பு சட்டை போட்டார், கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டார், இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான தில்லு வேணும், வீரன் அப்படி இப்படின்னு போட்டு டிவிக்கு தொண்டர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சம்பவத்துக்காக போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஏதோ போராடிட்டு அதில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு சிபிஐக்கு மாறிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, உங்களால் உங்கள் கூட்டத்தில் ஒரு 41 உயிர் போயிடுச்சு, அதுக்காக நீங்கள் போகிறது அதை பக்கா மாஸ் மாதிரி ரெடி பண்ணுறது எப்படி பார்க்குறது? இல்லை, ஒரு அரசியல் புரிதல் இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அரசியல் புரியல் இருந்தால் வச்சுக்கேன், டைரெக்டாக வந்து பாஜகவை அட்டாக் பண்ணிருப்பார், விஜயை வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருப்பார், இந்த மாதிரி வந்து அரசியலாக என்ன பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அரசியல் புரிதல் இல்லை, எதுக்கு நம்ம அரசியலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. ஆனால் விஜய்க்கான செல்வாக்கு என்றைக்கும் இருக்குன்னா இன்றைக்கும் இருக்குது, அதை வந்து அவருக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. ஓகே, இப்போது ஜனநாயகர் படம் வருது, அவரோட கடைசி படம், உலகெங்கும் வந்து ரசிகர்களை வெயிட் பண்ணுறாங்க, அதை தாண்டி வந்து தயாரிப்பாளர் வந்து பணம் போட்டிருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனை, அது அவரோட பர்சனல் பிரச்சனை, அதுக்கே வந்து விஜய் அவர்கள் பேச மாட்டாரு. அவருக்காகவே அவர் பேசவில்லை என்றால் இங்கே நாளைக்கு சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களுக்காக பேசுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது, இயல்பாகவே எழுது. அப்போ விஜய் பேசுவார்னா பேச மாட்டார். அப்போ நான் எப்படி விஜயை நம்புறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க, பொது தளத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க. இன்னுமே வந்து அவங்க ரசிகர்கள் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் இன்னும் விஜய் பேசலை, ஏன் அவர் பேசலை, ஏன் அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அதே தான் கேட்குறேன், ஏன் விஜய் அமைதியாக இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, எப்போ விஜய் அவர்கள் வந்து வாய் திறப்பார் அப்படின்னு சொல்லி தான்
தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்க. ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் தான் வந்து ஜனநாயகன் இஷ்யூம் அதே போல் சிபிஐக்கு போனார்ல அந்த இஷ்யூ வந்து விஜய் ஹேண்டில் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் ஒரு நல்ல அரசியல் புரிதல் வரணும். இப்போது அவர் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர் போட்டு அனிதா வீட்டுக்கு போனார். ஓகேங்களா, நீட்டாலாம் வந்து இறந்துட்டாங்க, அனிதா வீட்டுக்கு போனார். அதன் பிறகு வந்து ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்டுக்கு போனார். அப்போ வந்து அங்கங்கே போயிட்டு வர்றாரு அவர். திடீர்னு போய் எப்பயர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போனார். ஸோ அதெல்லாம் போனோடனே ஒரு பெரிய ஆன்டி ஏடிஎம்கே ஆன்டி பிஜேபி வேவ் வந்து தமிழ்நாட்டில் அப்போ அதிகமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அதை வந்து யார் அறுவடை பண்ணாங்கன்னா திமுக அறுவடை பண்ணாங்க. விஜய் போய் பார்க்குறாரு, யாருக்கு எதிராக பார்க்குறாருன்னா அதிமுகவுக்கு எதிராக பார்க்குறாரு. அப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, பிஜேபியும் வந்து இங்கே மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தாங்க, அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க வந்து விஜய் எப்படி மக்கள் பார்த்தாங்கன்னா அப்போ விஜய் போனது வந்து திமுகவுக்கு ஃபேவராக மாறிச்சு. ஓகேங்க, அந்த இஷ்யூ வந்து இன்னும் பெரியதாக பேசப்பட்டது. அப்படி பேசப்பட்ட உடனே இப்போ வந்து நிறைய இஷ்யூவில் வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு களத்துக்கே போகல. எனக்கு தெரிஞ்ச அந்த அஜித் குமார்னு ஒருத்தர் அங்கே மட்டும் தான் போனான்னு நினைக்கிறேன். இப்போ கெவின் வட்டி கொலை பண்ணாங்கல்ல, அங்கே போகல. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ நடந்தது. இப்போ கள்ளக்குறிச்சிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து போனார். ஓகேங்களா, ஆனால் இதுக்கு கெவினுக்கு ஏன் போகல? கெவின் வீட்டுக்கு போனால் வந்து அது வேறு மாதிரி மாறும். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாதிய ரீதியாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போகல. ஸோ அதுலேயே ஒரு பார்ஷியாலிட்டி கேட்குறாரு. இதெல்லாம் வந்து ஜென்ரலான இஷ்யூ, அதுக்கெல்லாம் போகிறார். சில விஷயத்துக்கு வந்து அவர் போகவே மாட்டுறாரு. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது எதெல்லாம் திமுகவுக்கு ஃபேவராக இருக்கோ, எதெல்லாம் வந்து திமுகவில் லைக் வாக்குகளை அறுவடை பண்ண முடியாதோ அங்கே போக மாட்டுறாரு. இதெல்லாம் வந்து அவரோட அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுது. விஜய் அவர்கள் வந்து வாய் திறந்து பேசணும். அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் பேசலை, கட்சியிலேருந்து யாராவது அறிக்கை விட சொல்லணும், இல்லை கட்சியிலேருந்து யாராவது பேசணும். இனிமேல் வந்து பொறுமை காட்பது வந்து நல்லதில்லை. இப்போ நீங்களே இருக்கீங்க, விஜய்க்கு ஓட்டு போட போகிறீங்க, நீங்கள் என்ன யோசிப்பீங்க? விஜய் என்ன பேசவே மாட்டாரு. அவர் வந்து விஜயகாந்த் மாதிரி சில ஜெயலலிதா அதே போல் கருணாநிதி அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருந்தால் வச்சுக்கோங்க, சந்தோஷப்பட்டிருக்கலாம். இப்போ வந்ததும் ஒன்றும் தவறு இல்லை, 2 லீடரும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் யார் வந்து ஒரு மாதிரி சாமிங் ஃபேஸ் ஆகுறாங்க, க்ரௌட் புல்லராக இருக்காங்க, விஜய் தான் இருக்கார். உதயநிதியும் இல்லை, ஸ்டாலினும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியும் இல்லை, வேறு எந்த தலைவரும் தமிழ்நாட்டில் இல்லை. ஒரே ஒரு க்ரௌட் புல்லரு. அவர் வந்து நார்மலாக வந்தாவே போதும், செலவு பண்ணாமே கூட்டம் வரணும்னா விஜய் மட்டும்தான் இருக்கார். அதை வந்து அவர் பொலிட்டிசைஸ் பண்ணல, அதை வந்து அவர் வந்து அரசியல் படுத்தலை. அதை எப்படி அரசியலாக மாற்றணும், வாக்குகளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. நேரம் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா வச்சுங்க, லைக் மக்கள் வந்து சோஷியல் மீடியாலையும் அதே போல் லைக் தொடர்ந்து லைக் யார் அந்த படத்தை வரவிடாமல் தடுத்தாங்களோ அவங்களுக்கு எத்தனை நீங்கள் கருத்தில் கூறும்போது அது அவங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறும், இவரோட மைலேஜ் ஏறும். ஏன் அதெல்லாம் பண்ணலை? கட்சிக்காரங்களே வந்து அமைதியாக சொல்லிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தில். அதெல்லாம் ஏன்னே எனக்கு கொஞ்சம் கூட புரியல. தாவேக்கா தொண்டர்களுக்கு வந்து இப்போ அரசியல் வரலாறு சுத்தமாக தெரியாது, விஜய் மட்டும்தான் அவங்களுக்கு வரலாறாகவே இருக்கும்போது நேற்று கன்னியாகுமரியில் மேதகு அவர்களை வந்து ஒருத்தர் விமர்சிச்சிட்டாரு. உங்களுக்கு அரசியல் வரலாறு தெரியல, அது நீங்கள் படிப்படியாக கற்றுப்பீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கான இன வரலாறாவது தெரியணும், உங்களுக்காக ஒருத்தர் போராடி இறந்துருக்காரு அப்படின்ற வரலாறாவது தெரியணும். அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு நபரை தொட்டுட்டீங்க அப்படின்றது வந்து இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் இல்லாமல் உலக தமிழர்கள் மத்தியிலையும் அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரியான பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்பொழுதுமே விஜய் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தான் நடந்திருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாகப்பட்டினத்தில் தான் பேசுகிறான்னு நினைக்கிறேன். இல்லை, நாகப்பட்டினத்தில் வந்து விஜய் ஒரு டைம் பேசினார் தேர்தல் பிரச்சாரத்தில். தாயை எழுந்த தலைவனை போல் உலக முழுவதும் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் வந்து உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி இருக்கும்பொழுது ஈழ மக்களாகட்டும் அவங்களிடத்துல உங்களை ஸ்டாண்ட் என்ன? இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குது, முழுக்க நாம் தமிழர் கட்சி ஈழ அரசியல் பேசி தான் இந்த அளவுக்கு வந்தது, தமிழ் தேசியம் பேசி வந்தது. இப்போ வந்து அந்த ஈழத்தில் பிரபாகரன் அவரோட படத்தை யூஸ் பண்ணுறாங்க, அவர்களை பற்றி பேசுகிறாங்க, அவங்க வரலாறை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து அந்த இலங்கை வரலாறை பேசுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் பேசுவார். ஆனால் விஜய் அவர்கள் கட்சியில் இருக்கவங்க வந்து ஒரு வரலாறுமே தெரியாது, சில பேரை தவிர. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் கட்சி வந்து தமிழ் தேசிய பாதையில் பயணிக்குதுன்னா லைக் யாரெல்லாம் தமிழ் தேசியத்துக்காக பேசினாங்க, யாரெல்லாம் கட்சி வச்சுருந்தாங்க, அவங்கள பற்றி நீங்கள் பேசணும். இப்போ திராவிடன்னா திராவிடத்துக்காக யார் பேசுனாங்க, திராவிட தலைவர்கள் யார், திராவிடத்தோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து கால்டுவெல் வரைக்கும் போகும். ஏன்னா அவர் தான் அந்த திராவிடம் கோட்பாடை வந்து கொண்டு வந்தார். ஓகேங்களா? கால்டுவெல், ஜியோ போப்பு,
ஆமாம். ஸோ இவங்க தான் வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து அயோத்திதாச பண்டிதர் தான் திராவிடம் பற்றி பேசினார். தமிழன்ற அந்த வேர்டு கண்டுபிடிச்சது அயோத்திதாச பண்டிதர். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் பெரியார். பெரியாருக்கு முன்னாடி வந்து அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை வந்து மிஷினரிஸ், நான் சொன்னேன்ல கால்டுவெல், அவங்களாம் மிஷினரி. ஸோ அவங்க தான் வந்து அந்த பாலிடிக்ஸ் எடுத்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட பாலிடிக்ஸ் அவங்க சொல்கிறான்ல, அது முழுக்க முழுக்க மிஷினரி பாலிடிக்ஸ். அவங்க சொந்தமாக எதுவுமே பேசலை. இப்போ பெண் விடுதலையை பேசுனது வந்து பெரியார் பேசினாரா? அதுக்கு முன்னாடி வந்து மிஷினரி பேசினேன். பெண்கள் வந்து படிக்கணும், பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்களுக்கு வந்து சொத்துரிமை இருக்குன்னு யார் பேசுனா? மிஷினரி பேசுது, பிரிட்டிஷ்காரங்க பேசுனாங்க. இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் பேசல. அதை வந்து அவங்க பேசினாங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம அயோத்திதாச பண்டிதர் பேசினார். அவரோட அயோத்திதாசரோட கட்டுரைகள் அதே போல் அவரோட புக்கெலாம் படிச்சிங்கன்னா அதில் நிறைய எழுதியிருப்பார். அவர் தான் வந்து அங்கேருந்து திராவிடம் என்ன சொல்ல எடுத்துகிட்டு வந்தார். அதுலேருந்து அயோத்திதாச பண்டிதர்லேருந்து தான் பெரியார் எடுத்தார். பெரியார்லேருந்து தான் அண்ணா, அண்ணாவிலேருந்து தான் இப்போ ஸ்டாலின். ஆனால் இவங்க சொல்லுவாங்க, இவங்க திராவிட கழகத்தினர் வந்து வரலாறு எங்கேருந்து பேசுவாங்கன்னா பெரியாரில் தான் பேசுவாங்க. ஆனால் பெரியார் அது எங்கேருந்து பேசுவாங்கன்னா அந்த திராவிட கழக வரலாறு தான் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தது, அதுக்கப்புறம் என்னென்ன கட்சியில் இருந்தார், எதுக்கு அவர் வந்து காசிக்கு போனார், அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. சரி, திராவிட கழகத்தில் இருக்கவங்க வந்து சமணத்தை பற்றி பேச மாட்டாங்க, புத்தத்தை பற்றி பேச மாட்டாங்க, தலித்தியம் பேச மாட்டாங்க, அதே போல் மிஷினரி பற்றி பேச மாட்டாங்க, இது நாளை பற்றி பேச மாட்டாங்க. முழுக்க முழுக்க பெரியாரை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ சரி, ஆக்சுவலாக நீங்கள் எந்த சித்தாந்தம் வேணால் பேசுங்க. நீங்கள் சித்தாந்தம் பேசும்போது அந்த சித்தாந்தம் எங்கேருந்து வந்ததுன்னு பேசணும். ஓகேங்களா? இப்போ திராவிட சித்தாந்தம் எங்கேருந்து வந்ததுன்னு பேசணும். தமிழ் தேசிய சித்தாந்தம் யார் பேசுனா, ஏன் நம்ம தமிழ் தேசிய சித்தாந்தம் பேசணும், எதுக்கு திராவிடம் நம்மளுக்கு முக்கியம், எதுக்கு தமிழ் தேசியம் முக்கியம். இப்போ திராவிட அந்த சித்தாந்தமான நிறைய விமர்சனங்கள்னாலும் அந்த கட்சிகள் தான் நம்மளை ஆளுது, அதனால தான் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ அந்த அந்த திராவிட சித்தாந்தத்தில் தமிழ் தேசியம் எப்படி உள்நுழைக்கிறது, அதோட தேவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் முழுக்க முழுக்க தலைவர்களோட படம் மட்டும் காமிச்சிட்டு இதுதான் கொள்கை தலைவர், இவங்க அரசியல் தலைவர், இவங்க கொள்கை எதிரி, அரசியல் அதோட நிற்குது. பட் ஏன் படிக்கணும், ஏன் பேசணும், ஸோ ஏன் வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்போ நிறைய பேச்சாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க, யாருமே அதை பற்றி பேச மாட்டுறாங்க. இப்போ நிகழ்கால அரசியலில் பேசுகிறாங்க, யாரும் வந்து கடந்த கால வரலாறு அதை பேசவே மாட்டாங்க. இப்போது ஆக்சுவலாக வரலாறு எப்படி எழுதப்படும்னா அரசியல் மையம் கொண்டு தான் எழுதப்படும். வரலாறு அரசியல் மையம் கொண்டுனா இப்போது நிறைய துறைகள் இருக்குது. கலை, இலக்கியம் இருக்குது, அதே போல் இசை இருக்குது, ஓவியம் இருக்குது, நிறைய கலைகள் இருக்குது. அரசியலும் என்பது ஒரு துறை. ஆனால் வரலாறு எப்படி எழுதப்படும்னா அரசியலை வச்சு தான் எழுதப்படும். இப்போ அவுரங்கசீப், முகலாயர், நாயக்கர், விஜயநகர் மன்னர்கள்லாம் அவங்களாம் அரசியல் பண்ணாங்க, ஆட்சி பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வரலாறு எழுதப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வரலாறை வந்து உங்கள் கட்சிக்காரங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், புக்ஸை படிக்க சொல்லிக்கணும். ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, விஜய் கட்சிக்காரங்களை எதுவும் பண்ணல. எல்லாம் சூப்பராக பேசுவாங்க, நரம்பு புடைக்க பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஒன்று வந்து டிஎம்கே அட்டாக் பண்ணுவாங்க, பிஜேபி அட்டாக் பண்ணுவாங்க, அதை விட்டால் வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை நாம் தமிழரை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் அதை பேசுகிறனே தெரியாது. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரன்ட்ட போய் பேசினா வச்சுக்கேன், அவன் சில விஷயங்களை ஒத்துப்பான். பெரியாரை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வந்து பேசும், பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் கட்சியில் இருக்க நிறைய பேர்ட்ட கேட்டிங்கன்னா, பெரியார் இவ்வளோ பேசியிருக்காரு, பெண் வீட்டு இல்லாமல் பற்றி பேசியிருக்காரு, பெரியார் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் அவரையே சொல்லாதீங்க, அவரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சீமான் அவர்களே அதை அக்செப்ட் பண்ணிப்பார். சீமான் அவர்களும் பெரிய மேடையில் தான் வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் பயிற்றுவித்தல் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை. அதை இன்னும் ஊக்குவிக்கணும். நம்ம ஏன் அரசியலுக்கு வந்தோம், சரி ஃபேஸ் பண்ணணும், எதாக இருந்தாலும் வந்து தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணணும். சரி, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு இந்த இப்படி தான் போட்டு அடிப்பாங்க, உங்கள் படத்தை பேன் பண்ணுவாங்க, உங்கள் கட்சியே நாளைக்கு பேன் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் மக்களோட ஆதரவு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு படத்துக்கே அப்சால்ட் ஒரு படத்துக்கே நீங்கள் அமைதியாக இருக்குன்னா நாளைக்கு வந்து நீங்கள் எதுக்கு வந்து எதிர்த்து நிற்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அதை தான் வந்து தமிழக வெற்றி கழகத்திடம் நான் கேட்க விரும்புகிறேன். அவங்க எனக்கு தெரிஞ்சு எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்படிலாம் நான் பேசுறதால வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக என் சேனலில் வந்து சொல்லுவாங்க, லியோ வந்து வேறு சேனலில் வந்து மாறி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் வந்து எனக்கு இருந்த கேள்விகள். பொதுமக்களாக நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த சரி, ஆனால் விஜய்க்கும் வந்து ஒரு பெரிய ஆதரவு பட்டாளம் இருக்குது, இளைஞர்கள் அவங்க பின்னாடி இருக்காங்க. அதை எப்படி கன்வெர்ட் பண்ண அவருக்கு தெரியல. அதில் வந்து குழம்பு போய் நிற்கிறாரு. இப்போ நான் ஒரு விஜய் இடத்துல இருந்தால் வச்சுக்கேன், நான் வந்து என் படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, நான் நேரம் போய் அரசியல் பண்ணும், எனக்கு படம் இல்லையா, போய் நான் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அப்படி பண்ணலை அப்படின்றேன் நான். நிறைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.